இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் ஈடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஒரு 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 ஸ்லோவான ஒரு மேட்சாக இருந்தாலுமே ஒரு ஸ்லோ பண்ட் த்ரில்லர் மாதிரி தான் வந்து அந்த மேட்ச் இருந்துச்சு. ரொம்ப நல்லபடியாக மேட்ச் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மேட்சை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது கூடவே வந்து பார்த்தோன்னா ஐபிஎல்லோட எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லப்படுற சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த சீசனோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மேட்சை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். முத்துக்கிட்ட வாங்க. என்ன முத்து ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? டயர்டாக இருக்கிறீங்க? நேற்று ஒரு பிரேக் வேற, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் எப்படி சரியாகிடுச்சா? இந்த மாதிரி பிரேக் கிடைச்சாதான் உண்டுன்னு நீங்களே சொல்லி காட்டுறீங்களா? இல்லைங்க, அது ஆக்சுவலா உடம்பு கொஞ்சம் சரியில்லை, பட் சம்ம மேனேஜிங். வாங்க பாத்துக்கலாம். ஓகே, நேற்று மேட்ச் வேற பயங்கரமா எக்ஸைட்டிங்கா போயிருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எப்படி இருந்துச்சு? செம்ம மேட்ச். அதான் நான் ஏற்கனவே இந்த சீசன் நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த பஞ்சாப்ன்ற ஒரு டீம் இருக்காங்களே, ஒவ்வொரு தடவை த்ரில்லரா எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க தான் இந்த வந்து 80s 90s கிட்ஸ்க்கு ஆபாவானன். அதாவது படம் எடுத்தா த்ரில்லர்னு கொடுப்பாங்க, நம்ம எதிரே பார்க்காம உட்காருவோம். சரி ஓகே, இந்த தடவை இவங்க தான் எடுத்திருக்காங்களா, இதான் படமா உட்கார்ந்தா நம்மள வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சிருவாங்க. இந்த பஞ்சாப் ஏன்னு தெரியல, ஒவ்வொரு தடவை இதே மாதிரி பண்றாங்க. இதுலயும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, பஞ்சாப் ராஜஸ்தான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பார்த்தோம்னா எப்பெல்லாம் ஆடுறாங்களோ அப்பெல்லாம் வந்து மேட்ச் வந்து இதே மாதிரி க்ளோஸா போய் தான் வந்து முடிஞ்சிருக்கு. சாம்சனும் நேற்று சொல்றாரு, எங்களுக்கு என்ன காரணம்னே தெரியலங்க, ரெண்டு டீம் நாங்க மட்டும் மோதினா மட்டும் இப்படி பயங்கரமா அடிச்சுக்கிறோம், என்ன ரீசனே தெரியல அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஒரு பயங்கரமான கண்டிஷன் இருக்குது. இல்ல, அதுக்கு காரணம் என்னதுன்னா, பஞ்சாப் வந்து ஆக்சுவலா ஆன் பேப்பர் கொஞ்சம் சுமாரான டீம் தான், ராஜஸ்தான் தான் ஹெவி வெயிட். ஆனா பஞ்சாப் வந்து ஒவ்வொரு தடவையும் மோதி மோதி பாத்துடுறாங்க. அது அந்த டீம்ல ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ், இந்த ஆசுதோஷ், சஷாங்க் சிங், இந்த மாதிரி பிளேயர்ஸ் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க வந்து சரி மோதி பாத்துடலாம் அப்படின்னு வந்து விளையாடுறாங்க. வேற ராஜஸ்தான் கடைசியில நாங்க கொஞ்சம் பெரிய டீம் தான் அப்படின்னு கடைசியில காமிச்சிடுறாங்க. பட் ஓவராலா செம என்டர்டெயின்மெண்ட். என்ன அப்படின்னா வந்து ரெண்டு டீமுமே பார்த்தோம்னா நேற்று மேட்ச்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்தாங்க. இவங்க பெருசா இருந்தாங்க, இவங்க கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு இல்லை. இவங்க எங்கெல்லாம் வந்து சரிஞ்சாங்களோ அவங்க அங்கெல்லாம் சரிஞ்சாங்க. இவங்க எங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணாங்களோ அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஒரு மாதிரி ஈக்குவலான கண்டஸ்டா தான் போயிருச்சு. பவுலிங் நல்லா பண்ணாங்க, பேட்டர்ஸுக்கு ஒழுங்கா பால் வந்து வரல, ஒரு மாதிரி ஸ்லோவான பிச்சா தான் இருந்துச்சு. பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப தடுமாறினாங்க. ஓவராலா இந்த பெர்ஃபார்மன்ஸா பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நேற்று? இல்ல, ஓவராலா நீங்க வந்து மேட்சோட ஸ்டாண்டர்ட் படி பாத்தீங்கன்னா சற்றே தொங்கலாக தான் இருந்துச்சு. பேட்டிங் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து யாருமே செட்டான மாதிரி தெரியல. அதாவது இந்த டீம்ல ஷிகர் தவன் இல்லாதது ஒரு பெரிய குறை. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அவர் வந்து நல்லா சமாளிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவர் இல்லாதது ஒரு குறையா இருந்தும் கொஞ்சம் எடுத்து போய் லிவிங்ஸ்டன் கடைசியில அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் ஆசுதோஷ் அடிச்சாரு. இல்லைன்னா இந்த டோட்டல் கூட வந்திருக்காது. பட் கடைசியில இவங்க அடிச்ச ரன்ஸ் தான் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போச்சு மேட்ச. அதே மாதிரி தான் அந்த சைடு பார்த்தோன்னா அங்க சேசிங்லயுமே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ராஜஸ்தான் ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு, விக்கெட் ஸ்டார்டிங்ல விடாம போய்கிட்டு இருந்தாலும் ஸ்லோவா அப்படி மெதுவா போய்கிட்டு இருந்தாங்க. கடைசியில போனா கடைசி ஓவர்ல கெட்மேயர் அடிச்சு கொடுத்து வின் பண்ற நிலைமைக்கு வந்து வந்துருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஓவர் த்ரில்லரா வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ அவங்களோட பஞ்சாபோட பவுலிங்குமே டெத் ஓவர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் சொல்றேன், ஒரு ஈக்குவல் கண்டஸ்டா வந்து இருந்துச்சு ரெண்டு டீமுக்குமே. எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருந்துச்சு. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். எனக்கு வந்து ஹர்ஷ்தீப் வந்து ஒரு துண்டு போடுறாரு வேர்ல்ட் கப் செலக்ஷனுக்கு. இந்த சீசன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஹர்ஷ்தீப் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, கலீல் அஹமதும் நல்லா பண்றாரு. கலீல் அஹமது 2019-20 அந்த டைம்ல இந்தியன் டீம்ல இருந்தாரு, ஒரு சில மேட்சஸ் அவர் வந்து விளையாடினாரு. ஸோ அவர் நல்லா பண்றாரு. பட் ஹர்ஷ்தீப் பெக்கிங் ஆர்டர்ல இன்னும் சீனியரா இருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் வேர்ல்டு கப்புக்கு அவரை எடுக்கணும்னு நினைக்கிறேன் கரண்ட் ஃபார்ம்ல. சரி, இப்போ வந்து நேற்று மேட்ச் வந்து ராஜஸ்தான் க்ளோஸா தான் ஜெயிச்சாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து தோத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வின் பண்ணிட்டு இருந்தாங்க. சாம்சனோட கேப்டன்சி எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்கிற மேட்சஸ்ல அவரோட கேப்டன்சி வந்து ஓகேவா இருக்கு, தோக்குற மேட்சஸ்ல அவர் நிறைய குறைகள் வந்து நம்மளே வந்து பேசியிருந்தோம். ஆனா என்னன்னா தோத்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் பேசுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு மோட்டிவேட்டிங்கா இல்லையோ. ஒரு ஜெயிக்கிறப்போ பேசுற வந்து ஒரு ஜோஸ் வந்து தோக்குறப்போ இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இல்ல, அது நேச்சுரல் தானே ஸ்ரீராம். இப்போ நான் அதை வச்சு அவரை ஜட்ஜ் பண்ணணுமான்ற எனக்கு ஒரு கேள்வி. அதாவது ஒரு சில விமர்சனங்கள் எனக்கும் இருக்கு. இப்போ டாஸுக்கு வரப்போ ஒவ்வொரு தடவையும் யார் விளையாடுறாங்கன்ற பேரை மறந்துடுவாரு. அந்த மாதிரி விமர்சனங்கள் எனக்கும் இருக்கு. பட் ஒரு கேப்டன் நம்ம பேச்சை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவோமா? உதாரணத்துக்கு இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் இஷ்யூவானு எனக்கு தெரியல. பட் அவரே இம்பாக்ட் சப்பா விளையாடினாரு. ஏன்னா ஜுரேல் ஒரு கீப்பர், அவரால் அந்த டீம்ல பட் கீப்பரா இடம் பிடிக்க முடியலன்றப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால ஃபீல்டராகவே விளையாடலாமே.
அவர் எக்ஸலன்ட் ஃபீல்டர், நல்ல டால் ஃபீல்டர். அவரை வந்து இம்பாக்ட் சப்பா தான் எடுத்துட்டு வராங்க, அது ஒரு விஷயம். அண்ட் போலிங் ரொட்டேஷன்லயும் ஒரு சில விமர்சனங்கள் முன்னாடி மேட்சஸ்ல இருந்திருக்கு. ஐ திங்க் சாம்சன் இஸ் பெட்டர் தென் வாட் வி திங்க். அவர் ரொம்ப நல்ல கேப்டன் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே வந்து ஒரு 6 மேட்ச் கிட்ட ஆடி முடிச்சிட்டாங்க. 6 மேட்ச் அப்படிங்கிறப்போ 7 மேட்ச் அப்படிங்கிறது ஒரு half ஆஃப் தி சீசனா எடுத்துக்கலாம். ஒரு இப்போ பாதி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இப்ப பாக்குறப்போ எப்படி இருக்கு, எந்த டீம்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க, எந்த டீம்ஸ் வந்து அந்த 4 ஸ்பாட் பிடிக்க போறாங்க? இப்ப பாக்குறப்ப எனக்கு வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமா மும்பை இந்தியன்ஸ் தெரியுறாங்க. ஏங்க 2 மேட்ச் ஜெயிச்ச உடனேவா? ஆமா, நீங்க 2 மேட்ச் தோத்த உடனே ரைட் ஆஃப் பண்ணவங்க 2 மேட்ச் ஜெயிச்ச உடனே நம்ம வந்து இது பண்ணக்கூடாதா என்ன? செம்மையா விளையாடுறாங்க அவங்க பாருங்க. அதாவது போலிங்ல இன்னமும் ஓட்டைகள் இருக்கு. மும்பை இந்தியன்ஸோட நீங்க விளையாடுறப்ப அதை 20 ஓவர் மேட்சா பார்க்க கூடாது, அதை வந்து ஒரு 16 ஓவர் மேட்சா பார்க்கணும். ஏன்னா பும்ராவை நான் மைனஸ் பண்ணிடுறேன். அவர் அடிக்கவே முடியலையே, அவர் அடிக்க போனா விக்கெட் விழுது. சோ பெட்டரா அவர் அடிக்க போகாம சிங்கிளா எடுத்து ஒரு 15ல இருந்து 20 ரன் அவரை அடிச்சுட்டு மத்தவங்களை அடிக்க பார்க்கலாம். அப்ப கூட உங்க டோட்டல் வந்து 200 வரும். ஏன்னா நீங்க கோட்ஸி விக்கெட் எடுத்தாரு நீங்க சொன்னாலும் கோட்ஸி டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல எல்லாருமே அடிக்க போவாங்க. இன்டெலிஜென்ட் போலர் நடுவுல ஒரு ஸ்லோர் ஒன் கரெக்டா போடுறாரு. யாக்கர் நல்ல பேஸ் வச்சிருக்காரு. ஐ திங்க் நம்ம ரைட் ஆஃப் பண்ணவங்க எல்லாருமே இப்ப திரும்ப யோசிக்கணும். அவங்க பயங்கர டேஞ்சரஸா தெரியுறாங்க. சோ ஆர்சிபிக்கு ஏதாச்சும் விடிவு காலம் செகண்ட் ஹாஃப்ல வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஒரு சீசன் ஞாபகம் இருக்கு. கொல்கத்தா இல்ல ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்களே, அதுக்கு பதில்ல ஒண்ணு இருக்கும்ல. நீங்க சொல்லுங்க, அதே கேள்வி நான் உங்ககிட்ட வச்சா விடிவு காலம் இருக்கான்னு. எனக்கு அப்படி நடந்தா நல்லது, ஆர்சிபி திரும்ப வந்தா நல்லது. பட் பிரச்சனை என்னன்னா போலிங் துளி கூட இன்ஸ்பைரிங்கா இல்லையே. இப்ப பேட்டிங்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அவங்க மேபி என்ன பண்ணலாம்னா கேமரன் கிரீனையும் ஆட வச்சுட்டு வெறும் இந்தியன் எல்லாரும் ரன் கொடுக்குறாங்க, இந்தியன் போலர்ஸே வச்சு ரன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க விளையாடினா ஏதாவது நடக்கலாம். அவங்க வந்து ஒரு டீம் அவுட் பேட் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 220 230 அந்த மாதிரி அவங்க விளையாடினா பாசிபிலிட்டி இல்ல. ரன் சேஸ்னு வந்துச்சுன்னா 180 to 200 அவங்களால சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல எனக்கு போன மேட்ச் விராட் அடிக்கலைனாலுமே அது விராட் டீம் மாதிரி தான் தெரியுதே தவிர ஆர்சிபியா தெரியல, ஆர்சிபியா தான் எனக்கு தெரியுது. அதுல ஏதாவது மாற்றம் வருதான்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே விசஸ் மும்பை, ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச். என்னதான் நடக்க போகுது இந்த மேட்ச்ல? பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த சைடு ருத்ராஜ் கேப்டன் போசா, அந்த சைடு ஹர்திக் கேப்டன். என்னவா இருக்க போகுது இந்த மேட்ச்? சூப்பர் மேட்சா இருக்க போகுது, பெஸ்ட் மேட்சா இருக்க போகுது இந்த சீசன். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி ஒரு மேட்ச் இவ்வளவு ஆவலா பார்த்தது வேர்ல்டு கப் அப்போ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஎல் ஆரம்பிச்சப்பவே எல்லாருமே ஸ்கெடியூல் எடுத்து பார்த்தது எப்ப இந்த கான்டெஸ்ட் வரப்போகுதுன்னு. அண்ட் வருஷம் 2 தடவை விளையாடுறவங்க இந்த தடவை ஐ திங்க் ஒரே ஒரு தடவை தான் விளையாடுறாங்க இந்த ஸ்டேஜ்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமும் பிளே ஆஃப்ல திரும்ப விளையாடுவாங்க, அந்த பாசிபிலிட்டியும் வரும். பட் இப்போதைக்கு சம மேட்ச். எஸ்பெஷலி மும்பை வந்து ஏர்முகத்துல இருக்காங்க. அவங்க ஏறுறாங்கன்றது ஒரு பெரிய டேஞ்சர் சைன் மத்த எல்லா டீமுக்கும் இன்க்ளூடிங் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க, மும்பை வந்து லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க கண்டினியூஸா. என்னன்னா வந்து 2 டீமுமே பார்த்தோன்னா ஒரு ஹோம் கண்டிஷன்லாம் நல்லா பண்ற ஒரு டீமா இருக்கிறாங்க. இவங்க வான்கடையில தான் ஜெயிச்சிருக்காங்க, இவங்களும் சேப்பாக்கில தான் ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் சேப்பாக்கில தான். சிஎஸ்கே வந்து இப்போ வந்து அவே மேட்சா இப்போ வான்கடையில போய் ஆட போறாங்க. அவே மேட்ச்ல இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை இந்த சீசன்ல. அது மாதிரி அங்க பார்த்தோன்னா மும்பை வந்து ஒரு சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான கண்டஸ்டா இருக்கும். ஸோ ஒரு பெரிய சேலஞ்ச் 2 டீமுக்குமே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. நிச்சயமா நான் வந்து நம்பர்ஸ் எடுத்து வச்சு பார்த்தேன்னா ஓவரால் அதாவது சிஎஸ்கேவோட டாமினேஷன் நிறைய டீமோட தெரியும். ஆனா மும்பை தான் டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த ரைவல்ரியில. 26-16 பிரியுது. அதுக்கப்புறம் வான்கேடேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பை 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. ஸோ வான்கேடே ஒரு ஃபோர்ட்ரஸ்னாலும், ஏன்னா மும்பை வந்து நிறைய டீம்ஸ் அவுட் பேட் பண்ணுவாங்க. அண்ட் போலிங்ல 2-3 நல்ல பிளேயர்ஸ், அதாவது பியூஷ் சாவ்லாலாம் போன வருஷம் இந்த ரைவல்ரியில் நல்லா பண்ணாரு. பட் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈவன் கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கிளியர் ஃபேவரட்ஸ் நீங்க பிக் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மேட்ச்ல. பிக் பண்ண மாட்டீங்க? இல்ல பண்ணுவேன், பண்ணிதான் ஆகணும். வேலைன்னு வந்தா நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம சொல்றது கரெக்டா தப்போ நம்ம சொல்லி ஆகணும். ஒப்பீனியன் மேக்கிங் பிசினஸ்ல இருந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லாம இருக்க முடியாது. பட் செம மேட்சா இருக்க போகுது. ஒரு பெர்சன்டேஜா எவ்வளவு சொல்லுவீங்க சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ அப்படினா? பெர்சன்டேஜா நீங்க கேட்டீங்கன்னா 55-45 டுவர்ட்ஸ் சிஎஸ்கே. அது எமோஷன் தான், வேற எதுவும் இல்ல, எமோஷன் தான். ஓகே. சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சின்ன எட்ஜ் இருக்கு. அதுவும் எமோஷன்ல தான் சொல்றேன். நீங்க வந்து கிரிக்கெட்டிங் ஆங்கிள் ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா மும்பை தான் பெட்டர் டீம். பட் சிஎஸ்கே அண்டர் த கிரேட் மேன் தோனியை தான் நான் சொல்ல வரேன். பட் அண்டர் ருத்துராஜ் ஓகே. பட் தோனி ஃபேக்டரும் இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னா அவரோட பிரசன்ஸ்ன்றதுனால எனக்கு எமோஷனல் ஃபேக்டர் சிஎஸ்கே பக்கம் அதிகமா இருக்கு.
மேபி தோனிக்குமே வந்து ஒரு மாதிரி வந்து வான்கடை அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு லக்கியான கிரவுண்டு, ரொம்ப பிடிச்சமான கிரவுண்டுன்னு கூட எடுத்துக்கலாம். வேர்ல்டு கப் ஜெயிச்ச கிரவுண்டு. சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுத்தப்போ பயங்கரமா ஒரு மேட்சை வந்து வின் பண்ணி அந்த கம்பேக் வந்து அறிவிச்ச ஒரு இடம் வந்து வான்கடை தான் 2018ல. ஒரு மாதிரி ஒரு ராசியான கிரவுண்டு தோனியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே. கரெக்ட், நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். அண்ட் கிரிக்கெட்டிங் ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஹெவி, சிஎஸ்கேவோட பேட்டிங்கை விட மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஹெவி. பட் சிஎஸ்கேவோட போலிங் பெட்டர் தென் மும்பை இந்தியன்ஸ் கரண்ட் ஃபார்ம்ல. பும்ரா ஒரு பெரிய ஃபேக்டர், அதை நான் டிஸ்கவுண்ட் பண்ணல. பும்ராவை தவிர யாரு? ஸோ சிஎஸ்கே ஒரு டீமா வந்து அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்கக்கூடிய டீம். சரி, பும்ரா பார்த்து அடிக்கலான்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா மத்தவங்க யாரு இருக்காங்க? ஸ்பின்னர்ஸ் வீக். ஸோ அங்க சிவம் தூபே வந்துருவாரு உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல. அந்த ஃபேக்டரை எப்படி மும்பை இது அணுக போறாங்க அப்படின்றது இந்த மேட்சோட கோர்ஸை டிட்டர்மின் பண்ணும். ஒரு சிவம் தூபையா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ்ல வர மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி பிளேஸ் அவங்க எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க. ஜடேஜா வித் பேட் நான் சொல்றேன், ஏன்னா மிடில் ஆர்டர் எனக்கு சிஎஸ்கே இது இன்னும் ஸ்ட்ராங்கரா தெரியுது. சரி, நீங்க சொன்னீங்க பும்ராவோட அந்த 4 ஓவர் வந்து பொறுமையா தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு. பவர் பிளேல 2 ஓவர் வர போறாரு, அப்புறம் மிட்ல வேணா 1 ஓவர், இல்ல கடைசியில கூட 2 ஓவரா? பவர் பிளேல 1 ஓவர் வருவாரு. 1 ஓவர், சரி ஓகே. வச்சு பவர் பிளேல 1, 11 to 15ல இன்னொன்னு, 15 to 20ல 2 போடுவார் அவரு. அது டெம்ப்ளேட் ஆயிடுச்சுங்க. இதை எப்படி வந்து சமாளிக்க போறாங்க? பவர் பிளே 1 ஓவர் அப்படிங்கிறப்போ மேபி பார்த்து ஆடிட்டு ரன்ஸ் வரலைனாலும் பரவாயில்லன்னு போயிடலாம். மிட்ல வரப்போ வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். மேபி ஏதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் ஆகி இருக்கலாம், அதை பிரேக் பண்றதுக்கு வரலாம். அது கரெக்ட். அது எப்படின்னா இப்ப சன்ரைசர்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அதாவது பவர் பிளேல எப்படி 1 ஓவர், அந்த ஓவர்ல பெரிய ரன்னா வரலைனாலும் பரவாயில்ல, பேட்டர் செட் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு 16 to 20ல எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அந்த மோடுக்கு போயிருவாங்க. அன்னைக்கு கடைசி ஓவர்ல பும்ராவும் ரன்ஸுக்கு போனாரு. என்னைக்குமே போகாத பும்ரா அன்னைக்கு ரன்ஸுக்கு போனாரு, ஏன்னா பேட்டர் செட் ஆயிட்டாங்க. ஸோ செட் பேட்டர்ஸ் 15 to 20 இருந்தாங்கன்னா நத்திங் லைக் இட். ஸோ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டைம்ல சிவம் தூபே கிரீஸ்ல இருக்கணும். அந்த டைம்ல ரவீந்திர ஜடேஜா கிரீஸ்ல இருந்தாருன்னா மேபி கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஸோ பும்ராவை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு அந்த வெற்றி தோல்வியை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பும்ரா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினா நிச்சயமா வந்து மும்பைக்கு பெரிய இதுவா இருக்கும். மும்பை பக்கம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல பத்திரனா விளையாடுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 மேட்ச் முன்னாடி அவர் விளையாடுறத ப்ரிகாஷனரி அப்படின்னாங்க. ப்ரிகாஷனரினா ஐ மீன் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பட் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து தற்காலிகமா அவரை ஆட வைக்கல அப்படின்னாங்க. எதுக்காக சேவ் பண்ணாங்க? மேபி இந்த மேட்சுக்காக சேவ் பண்ணிருக்கலாம். 2 மேட்ச் அவர் விளையாடல. சோ இந்த மேட்ச் வராருன்னு வச்சுப்போம். நீங்க வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. மும்பைக்கு வந்து ஒரு பும்ரா வந்து பெரிய சேலஞ்சா இருப்பாரு சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சிஎஸ்கே சார்பில் ஒரு பிளேயர் வந்து மும்பைக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருப்பாரு, பெரிய டஃப் கொடுப்பாரு அப்படின்னா எந்த பிளேயர் வந்து சூஸ் பண்ணலாம்? ரவீந்திர ஜடேஜா, தீபக் செஹரோட பேரை நான் இங்க சொல்றேன். ஏன்னா தீபக் செஹர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பைக்கு எதிராக. ஸோ இனிஷியலாவே உங்களுக்கு வந்து லாஸ்ட் 2-3 மேட்சஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கவர் பண்ணேன்றதுனால ஞாபகம் இருக்கு. சில தடவை வென்யூஸ்லயும் இருந்திருக்கேன். தீபக் செஹர் டக்குன்னு ஓப்பனிங்லேயே 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. அட்லீஸ்ட் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய பலமே ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் கொடுக்குற ஸ்டார்ட். அங்க தடைப்பட்டுச்சுன்னா அந்த டீம் எப்படி பண்றாங்க, அது ஒரு பெரிய சேலஞ்ச். அங்க ஒரு விக்கெட் வந்துச்சு. ஏன்னா போன மேட்ச் இஷான் கிஷன் ரோஹித் சர்மாவே முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் மேட்ச். பவர் பிளேலயே மேட்ச் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதை ரன் சேஸ் அப்போ. அங்க ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா திரும்ப ட்ரிக்கியா மாறலாம். சோ தீபக் செஹர் எனக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர் இந்த மேட்சுக்கு. கேப்டன்சியா எப்படி இருக்க போகுது? 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மும்பை, 3ஆவது மேட்ச் வராங்க. ஜெயிச்சா ஒரு ஹேட்ரிக் விக்டரியா இருக்கும். நம்ம லாஸ்ட் மேட்சே பார்க்க ஆரம்பிச்சோம், ஹர்திக் ஒரு மாதிரி அந்த ஃபுல்லா டிசப்பாயிண்டடா இருந்தவங்க கொஞ்சம் மிக்ஸ்டப்பா ஓகே கொஞ்சம் சேரப்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி மாற வாய்ப்பு இருக்கா? அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா ருத்ராஜ் இந்த மேட்ச் ஜெயிச்சா கம்ப்ளீட்டா ஹார்திகோட ஃபேவர்ல மாறிடும். அந்த மாதிரி ஐ மீன் மும்பை இந்தியன்ஸ், நான் ஏற்கனவே நம்ம ஷோலயே சொல்லியிருக்கேன், அவர் எந்த தப்பும் பண்ணல. எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு நமக்கு தெரியல, பட் நடக்குது, அதை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். நடக்குதுன்றது உண்மை. பட் இந்த மேட்ச் ஹார்திக் பாண்டியா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தா கம்ப்ளீட்டா மாறிடும். ஸோ ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னா ஃபேன்ஸோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு. அதுமாதிரி நேற்று ஃபர்மிங் வந்து அந்த ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒன்று சொல்லியிருக்கிறாரு, தோனி தான் எங்க டீமோட பெரிய பலமே, அவருக்கு வந்து இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதா எங்க டீமுக்கு வந்து பெரிய வந்து ஒரு பூஸ்ட் ஆயிருக்கு, எங்க போனாலும் வந்து எல்லோல வந்து வராங்க, அது வந்து எங்களுக்கு பாக்குறதுக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எங்க போனாலும் எல்லோல வரான்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து கம்மியா இருக்கிற இடம் வந்து வான்கடையாவா இருக்கும். ஏன்னா வான்கடையில வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருப்பாங்க 2 பேரும். ஸோ அந்த வான்கடையில சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த எல்லோ ஆர்மி அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன ஏது, நீங்க நேர்ல கூட பாத்துருக்கீங்க நீங்க சில மேட்சஸ், எப்படி இருக்கும்
சப்போர்ட் எப்படி இருக்கும் தோனிக்கு அங்க? பயங்கரமா இருக்குங்க. ஸ்டீஃபன் பிலிப் சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். எல்லா கிரவுண்ட்லயும் நம்ம ஆளுங்க மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருவாங்க. இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோக்கல் மும்பை கிரவுட்லயே நிறைய பேர் தோனி ஃபேன்ஸ். நம்ம அந்த ரீல்லாம் பார்த்திருப்போம்ல, ஒருத்தர் வந்து தோனி பேட்டிங் ஆடுறப்ப மட்டும் ப்ளூ கலர் ஜெர்சி கழட்டி எல்லோ ஜெர்சி மாட்டிப்பாரு. அந்த மாதிரி ஹி வாக்ஸ் இன் வித் தட். அந்த ஒரு கேலிபரோட அவர் வாக் இன் பண்றாரு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். நிச்சயமா ஒரு ஒரு பெரிய ஃபேக்டர் தோனின்றது. நான் வந்து அன்னைக்கு என் கூட கமெண்ட்ரி பண்ணவங்களுக்கு கூட கேட்டேன். அதாவது வயசு 42, யங் கிடையாது. முன்னாடி நம்ம பார்த்த பெஸ்ட்ல அவர் அந்த பொசிஷன்ல வரதில்லை. ஏன்னா முன்னாடி நம்பர் 4ல வாக்கின் பண்ணுவாரு. சோ இப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல. ஆனாலும் இன்னும் ஏன் எதிரணி பயப்படுறாங்க? ஏன்னா அவரோட அச்சீவ்மெண்ட் ஸ்பீக் ஃபார் ஹிம். அவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காருன்றது எப்பவுமே எதிரணிக்கு மறுபடியும் இவர் பண்ணிட்டாருன்னா அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்கும். அது ஒரு பெருசு. அப்படியே கிரிக்கெட் ஃபீல்ட்ல நான் வந்து சூப்பர் ஸ்டாரை தான் பாக்குறேன். சூப்பர் ஸ்டார் பாஷா என்ன பாருங்க, ஜெயிலர்ல வந்தாரே நட, பாஷால பார்த்த நட மாறவே இல்லையே. எம்எஸ் தோனி அந்த ஃபேக்டர் எடுத்துட்டு வருவாரு. பீப்புள் ஜஸ்ட் லவ் ஹிம். இந்த சீசன்ல எதுவுமே பேசல இது வரைக்கும். அந்த ஃபேர்வெல் சீசனா இருக்குமா அப்படின்னு அவரும் பேசல, சுத்தி இருக்கிறவங்களும் பேசல. எப்படி இருக்க போகுது? நான் கேப்டன்சி மாறின அன்னைக்கு முதல் நாள் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம பவுண்டரி லைன் ஷோ ஆரம்பிச்ச முதல் நாள் முன்னாடியாவது அவர் டாஸ்ல பேசுறதை கேட்போம், பிரசன்டேஷன்ல பேசுறதை கேட்போம். இந்த தடவை ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குற அளவுக்கு அவர் வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடுறது இல்ல. சோ அதுக்கு நீங்க வந்து போலிங் போட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா பேட்டிங் ஆடி ஒரு 50 அடிக்கணும். அவர் வர பொசிஷன் இம்பாசிபிள். எப்பயாவது கேட்போம், எப்பன்றதான் வெயிட்டிங். ஆமா, எப்போ அந்த பேச்சை வந்து யார் ஆரம்பிச்சு வைக்க போறாங்க? அங்க இருந்து பார்த்தோம்னா இன்னும் பீக் ஆகும் வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது. ஸோ அவருக்கான ஒரு ஃபேர்வெலா அது மாறுறப்போ வந்து பெருசா இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நிச்சயமா இப்போதைக்கு யாருமே அதை பத்தி யோசிக்கல. இப்போதைக்கு இந்த டாப் 4ல பிளே ஆஃப்ல இடம் பிடிக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஃபேக்டர். டீம் நல்ல டீம், அந்த அவையில ஜெயிக்காதது ஒரு ரியாலிட்டி செக். அது இன்னைக்கு மாறினா சிஎஸ்கேவோட ஃபார்ச்சூன்ஸ்க்கு நல்லது. ஆமா, ஆனா மாறுறமா அப்படிங்கிறதுமே வந்து 100% உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய சேலஞ்சஸ் வந்து இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க, பெரிய எனர்ஜியோட வராங்க. லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு நிச்சயமா போகுது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மேட்ச் இருக்குங்க, அதை பத்தியுமே வந்து உங்க ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிருங்க. கேகேஆர் வெர்சஸ் லக்னோ மறந்தே போச்சு. அப்பா, இன்னொரு மேட்ச் இருக்குன்றதை நீங்க அக்னாலேஜ் பண்ணதுக்கு நன்றி. கேகேஆர் எல்எஸ்ஜி இந்த மேட்சை பொறுத்தவரை இது வரைக்கும் நான் எடுத்து பார்த்தப்போ 3 தடவை நடந்திருக்கு. 3 தடவை எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 2 தடவை உங்களுக்கு போன வருஷம் இருந்த கேகேஆர், இந்த வருஷம் இருந்த கேகேஆர் கிடையாது. ஏன்னா நிதிஷ் ராணா கேப்டன் பண்ணாரு, அவங்களோட ஸ்ரேயஸ் வந்து ஃபிட்டா இல்ல, இந்த மாதிரி ஃபேக்டர் இருந்துச்சுன்றதுனால இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஃபேவரட்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மேட்ச்ல. ஏன்னா அவங்க சைடு வந்து மொமெண்டம் இருக்கு. எல்எஸ்ஜி போன மேட்ச் தோத்துருக்காங்க. 120 அடிச்சா அவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது பல தடவை பல பேர் சொன்னாங்க. பட் அதை அடிச்சும் அவங்க தோத்தாங்க. அண்ட் அவங்களோட போலிங் கொஞ்சம் சுமாரா தெரிகிறப்ப எனக்கு வந்து கேகேஆர் தான் பெட்டர் டீமா ஆன் பேப்பர் இந்த மேட்ச் கோயிங் இன்டு. நீங்க வந்து பிளேயர் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சுபம் போட்டு இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து 2 மேட்ச் பத்தி எக்ஸைட்டிங்கா நிறைய விஷயங்கள் வந்து பேசிடலாம். ஓகே, பிளேயரை பொறுத்தவரை எல்ஐசி நல்லா பண்றது, பூரன் நல்லா பண்றது முக்கியம். ஏன்னா கேகேஆர் கடைசி சில ஓவர்ஸ்ல ரன் கொடுக்குற டீம். அங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ண பூரன் இருக்காரு. எனக்கு டாப் ஆஃப் ஆர்டர் கேஎல் ராகுல் டிஃபால்ட். அவர் வந்து எப்படி ஒரு 30 to 40 அடிச்சிருவாரு. எந்த வேகத்துல அடிக்கிறாருன்றது எனக்கு தெரியாது. பட் 30 to 40 அவர் அடிச்சிருவாரு. பட் லோவர் ஆர்டர்ல நிக்லஸ் பூரன் நல்லா பண்றது இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். when it comes to கேகேஆர், எல்எஸ்ஜிக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ சேம் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ரிங்கு சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பாரு. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல். நம்ம வந்து 2 மேட்சையும் பார்த்துட்டு சிஎஸ்கே அந்த பயங்கரமான கண்டஸ்டையும் பார்த்துட்டு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு திரும்ப வந்து சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நிறைய கண்டென்ட் இருக்கும். சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப நன்றி. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்ரீனு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.